நமக்கான அரசியல் கட்சிகளை நம்ம நிறைய கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன கோரிக்கைகள்னா, நமக்கான ஒவ்வொரு தடவையும் சிலை கேட்கிறோம், ஒவ்வொரு கோரிக்கைகள் கேட்டுட்டு இருக்கோம். ஆனா அது அரசு நம்ம பக்கம் திரும்பி பார்த்தோம்னா இல்லை. ஏன் காரணம்னா, முதல்ல நாம் ஒரு வாக்கு வங்கியாக நம்ம மாறலாம். நம்மகிட்ட இருக்கிற பெரிய குறை என்ன காரணம்னா, அங்கங்க நம்ம இருக்கோம், நமக்கான அரசியல் சக்தியா நாம ஏன் ஒண்ணு சேரல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய எண்ணிக்கையை விட குறைவான பல்வேறு சமூகங்கள் தங்களுக்கான அரசியல் கட்சிகளை உருவாக்கி தங்களுக்கான வாய்ப்புகளை இந்த அரசியல் கட்சிகிட்ட தன்னோட எண்ணிக்கையை காமிச்சு பெறுகின்ற சூழல் இருக்கு. ஆனா தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு சிறைந்து கிடக்கின்ற அகமுறையார் வாக்கு வங்கி, குறிப்பாக நாம் 40 சட்டமன்ற தொகுதியில நாம் பெரும்பான்மையா இருக்கோம். அதுக்கடுத்து ஒரு 20% நம்ம செகண்டா இருக்கோம். மூணாவது 40 தொகுதியில 40 தொகுதியில் அப்ப 100 சட்டமன்ற தொகுதி, குறிப்பா ஆட்சி அதிகாரத்தை கோருகின்றதுக்கான 100 சட்டமன்றத்துல மெஜாரிட்டியா இருந்தும் நமக்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா தான் இருக்காங்க. அது குறிப்பாக பாண்டியமன்றத்தில் சொல்லப்படுகின்ற மதுரை பகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட நமக்கு கிடையாது, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட கிடையாது. இது காரணம் என்னன்னா, நாம் சமூகத்தை உணர்வு இல்லையா இல்ல ஒற்றுமை இல்லையாங்கிறதான் காரணம். என்ன காரணம்னா, நாம் பல்வேறு பகுதிகளாக சங்கங்களாக நாம் பிரிந்து கிடக்கின்றோம் தவிர மற்றபடி நாம் வலுவான கட்டமைப்புக்கு நாம் கொண்டு சேர்ந்தோம்னா அதுக்கு இல்லை. என்ன காரணம்? அது என்ன ஈகோ பிரச்சனையா இல்ல நமக்குள்ள சரியான ஒரு தொடர்பில்லையான்றதுதான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்ப இடையில பல்வேறு காலகட்டத்தில் ஒவ்வொரு சங்கங்களா உருவாக்கி நாம் கட்டமைச்சுக்கிட்டே இருக்கோம் தவிர நம் அரசினுடைய கோரிக்கை கொண்டு போவதற்கு ஒரு நாம் சூழலை ஏன் உருவாக்கல அப்படிங்கிறத சமூகம் சிந்திச்சுதானா? இல்ல. அப்ப அதை நோக்கி நாம் ஏன் கொண்டு போகணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். அதுக்கு காரணம் நாம அரசியல் சமுதாய ரீதியான ஒரு அரசியல் கட்சி நாம் உருவாகணுமா? இல்ல. சமூக அமைப்புகளா செயல்படுறோம். ஒவ்வொரு தேர்தல் காலகட்டத்திலே ஏதாவது ஒரு கட்சி சார்ந்த நாம் கோரிக்கை வைக்கிறோம். அந்த கட்சிகள் தேர்தல் முடிஞ்ச உடனே நம்முடைய அந்த கோரிக்கைகள் நீர்த்து போக வச்சுட்டு அந்த கட்சிகள் அவங்களுடைய வேலை வெறும் வாக்குகளை மட்டுமே நம்மகிட்ட வாங்குறாங்க. ஆனா அந்த கோரிக்கைகள் சென்றடைந்துதான் நம்ம சமூகத்துக்கான சட்டமன்ற உறுப்பினர் பதவியா, கல்வி ரீதியான வாய்ப்புகளா, அரசு ரீதியான பதவிகளை நாம் பெற்றிருக்கோமா? இல்லை. காரணம்னா நாம் சிதைந்து கிடப்பது ஒரு காரணம். அப்பதான் அண்ணன் ஒரு முறை பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பல்வேறு சங்கங்கள் தமிழ்நாடு கூட முன்னளவுக்கு நிறைய சங்கங்கள் செயல்படுது. ஆனா அந்த பகுதி சார்ந்து நிற்கிறாங்க. அப்ப நாம் ஒரு மூலமா சேர்வதற்கு ஒரு அரசியல் கட்சி நாம் தேவை என்பதை நம் சமூகம் உணரணும். அதுக்கான சூழல் தான் இன்னைக்கு நாம் உருவாயிருக்கு, அதுக்கான கோரிக்கைகள் உருவாயிருக்கு. அதை நாம் எப்படி கொண்டு போவோம்? புதுசா இந்த காலகட்டத்தில் ஒரு அரசியல் கட்சியை நாம் உருவாக்க முடியும்னா அதுக்கான கால சூழல் கம்மியா இருக்கு. அப்ப ஏற்கனவே நமக்கான அரசியல் கட்சியாக ஒரு சங்கம் இங்க ஏற்கனவே ஒரு அரசியல் கட்சி பதிவு செய்யப்பட்டது 2001 பதிவு செய்யப்பட்டு செயல்பட்டு இருக்குது. ஆனா அது நம்ம நிறைய மக்கள்கிட்ட தெரியல. குறிப்பாக புதிய நீதி கட்சின்ற ஒரு கட்சி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. குறிப்பா மருத்துவர் டாக்டர் ஏ.சி. சண்முகம் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சார். ஆனா நிறைய பேருக்கு அது அவருடைய நம்ம சமூக நிறைய அமைப்புகள் அது தெரியாது. ஆனா நான் என்ன செய்யணும்னா, இப்ப அதுக்கான ஒரு சூழல் உருவாயிருக்கு. அப்ப நான் ஒரு புதிய கட்சிகளை தொடங்கி இப்ப அதை கொண்டு போறதுக்கான ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட முறையாக இருக்கு. அந்த பேர் ஏற்கனவே நமக்கு பதிவு செய்யப்பட்டு ஏற்கனவே அரசியல் கட்சி ரீதியாக எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப நான் ஏன் புதிய நீதி கட்சியை நமக்கான அரசியல் கட்சியாக நான் உருவாக்கக்கூடாது இதாகக்கூடாதுங்கிறத நம்ம ஒரு சமூகம் யோசிக்கணும். அதுக்கான ஒரு சூழலுக்கு உருவாயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, இப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம், இன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல நீங்க தெரியும் நிறைய நம்ம அமைப்புகள் இருக்கு. ஆனா அரசியல் ரீதியா மதுரை மாவட்டங்கள், ராமநாதர் பெரிய எண்ணிக்கை செல்வா கூட நம்ம இருக்கோம். தஞ்சை டெல்டா மாவட்டங்கள பெரிய எண்ணிக்கையில இருக்கும். அரசியல் ரீதியா நாம் என்ன பிரயத்தனம் பெற்றிருக்கோம்னா இல்ல. அப்ப அதை சூழலை உணர்ந்து கொண்டு அந்தந்த பகுதியில நாம் அரசியல் அமைப்புகளா செயல்படுங்க, அந்தந்த சங்கங்களா நீங்க செயல்படுங்க. ஆனா அரசியல் முகமா ஒன்று சேரும் போது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அரசியல் முகமாக புதிய நீதி கட்சியாக ஒன்று சேர்ந்தா நமக்கான கோரிக்கை சூழலை கிடைக்குங்கிறதா ஒரு அண்ணன் ஒரு சிறுவழி அண்ணன் ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாரு. அதுக்கு நம்ம அரசியல் கட்சிகள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அதுக்கான முயற்சி எடுத்தோம்னா தமிழ்நாட்டில் நமக்கான எல்லா தொகுதிகளும் தமிழ்நாடு முழுவதும் நம்ம 234 தொகுதிகளை நம்ம இருக்கோம். ஆனா செறிவா இருக்கும், மெஜாரிட்டியாவும் இருக்கும். அப்ப இதை கொண்டு போனோம்னா எல்லாம் நீங்க நிறைய தெரியும். இன்னைக்கு எந்தெந்த கட்சிகளோ சின்ன சமூக அமைப்புகள் தனக்கான ஒரு குறிப்பா ஒரு காவல் நிலைய பிரச்சனையாகட்டும், எந்த ஒரு இடத்துல போனாலும் கூட அவங்களுக்கான கோரிக்கைகள் அரசியல் கட்சியா போறாங்க. ஆனா நாம் சங்கங்கள் காவல் நிலைய பிரச்சனையோ வேற ஏதோ சட்ட ரீதியாவோ மற்ற எந்த இது ரீதியாவோ நாம் போனோம்னா நமக்கான குரல் அங்க எழுவிடாது. என்ன காரணம்னா நாம் சங்கங்களா மட்டும்தான் இருக்கும். அது சங்கங்களான ஒரு முகமா இல்லை, பல்வேறு முகமா இருக்கும். அப்ப நமக்கான ஒரு இதை உருவாக்கணும்னா நமக்கான அரசியல் கட்சியாக பயணிக்க வேண்டிய சூழல் இருக்கு. குறிப்பா சமீபத்தில் நீங்க பார்த்துட்டு ஜாதி அமைப்புகளா பதிவு செய்யக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. அப்ப இந்த சமூகங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய சமூகத்தை எல்லா சமூகத்தையும் ஒடுக்குறாங்க ஜாதி ரீதியா. அப்ப நாம என்ன பண்ணோம்னா அரசியல் கட்சியாக உருவாக்குவதற்கு
ஒரு அமைப்பு, நம்ம ஒரு அரசியல் கட்சி தேவை. அது புதிய நீதி கட்சியா ஏன் நம்ம அதை முன்னெடுக்க கூடாதுங்கிறதெல்லாம் எங்களுடைய கேள்வியா வச்சிருக்கோம். அதுக்கு ஸ்ரீமதி அண்ணா அவர்கள் இந்த புதிய நீதி கட்சியுடைய பொதுச் செயலாளராக அவர் அண்ணன் பொறுப்பேற்கிறாரு. அதனால அவர் தலைமையில் நான் ஒன்று சேர்ந்து ஒரு வலுவான கட்டளை அரசியல் கட்சியாக அந்த அகமுடைய சமூகத்துக்கான வாக்கு வங்கியாக நாம் நிரூபிக்கணும். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் குறுகிய ஆளுங்களாக இருக்காங்க, நம்ம தேர்தலில் முன்னெடுக்க முடியாது. ஆனா அடுத்த தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் நம்ம சமூகங்களை உள்ளாட்சி தேர்தலில் நம்ம சமூக ரீதியாக போட்டியிடலாம். நமக்கான இதை பிரதிநிதித்துவத்தை பெறலாம். அடுத்தடுத்த காலகட்டத்தில் நமக்கான சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு பிரதிநிதித்துவத்தை முன்னெடுக்கலாம். அதுதான் இந்த கூட்டத்தில் முன்னோடிவா அரசியல் முடிவா வச்சிருக்கோம். இது எல்லா சங்கங்களும் ஓர்முகமாக அந்தந்த சங்கங்களாக நீங்க செயல்படுங்க, அந்த பகுதியிலேயே செயல்படுங்க. அரசியல் முகமாக நான் ஒன்று சேர்வதற்கு புதிய கட்சி என்ற ஒரு அரசியல் கட்சியை நாம் முன்னெடுக்கிறது தான் காலச்சிறந்ததாக தான் நம்ம உணரணும். அது எல்லா சங்கங்களும் இது சார்ந்த யோசிக்கணும். அதுக்கான முழு ஒத்துழைப்புகளை நீங்கள் வழங்க வேண்டும். அதுக்கான முயற்சி இந்த ஏன்னா நமக்கான அரசியல் சக்தியாக நாம் மீண்டும் புறக்கணிக்கப்படுகின்றோம். ஒரு குறிப்பாக ஒரு தேர்தல், ஒரு சிலை, சிவகங்கையில ஒரு சிலை, அந்த சிலைக்கு நாம் என்ன ஏற்றிருக்கோம், அரசிட்ட பல்வேறு காலங்களில் கோரிக்கை வச்சிருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்கல. ஆனா அந்த இப்ப சிலை சிவகங்கை வந்து அதுக்கு என்ன காரணம், நிறைய அவநேசங்கள் உணரும். ஏன்னா அன்னைக்கு போன நாடாளுமன்ற தேர்தலில் புதிய நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு பரவாக்கோட்டை சேர்ந்த ஒரு அகமுடையர் பெண்ணை போட்டிட்டாங்க. அந்த பெண் 1,60,000 ஓட்டு அந்த தொகுதியில வாங்கிட்டு சிவகங்கையில. ஏன்னா தமிழ்நாட்டில் நாம் தமிழர் வாக்குகளே அதிகமான வாக்கு அந்த தொகுதியெல்லாம் வாங்கியிருக்கு. அப்ப அரசியல் கட்சிகள் யோசிச்சாங்க, எப்படி நாம் தமிழர் ஓட்டு வாங்குச்சுன்னா அந்த பகுதியில் அகமுடைய தெளிவான ஓட்டு வங்கியில தான் அந்த பெண் அதிகமாக வாக்கு வாங்கியிருக்கு. அப்பதான் அந்த சிலைக்கான கோரிக்கை உடனே கேட்கிறாங்க. உடனே தலைமை என்ன பண்ணுவோம், கூப்பிட்டு அந்த மாவட்ட செயலாளர் கேட்கும், என்ன பையன் அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா நீண்ட காலம் அவங்க சிலை பிரச்சனை வச்சிருக்காங்க, நம்ம செய்யலாம். உடனே தான் அந்த அறிவிப்பு வந்துச்சு. அப்ப என்ன காரணம்னா நான் வாக்கு பலத்தை நிரூபிக்காத வரை எந்த அரசியல் கட்சிகளும் நமக்கான முன்னெடுப்பை செய்யாது. அதுக்கான செயற்கை நாம் உருவாக்க வேண்டும். அதுக்கு புதிய நீதி கட்சி தான் நமக்கான அரசியல் தலைமை உருவாக்கணும். நமக்கான அரசியல் கட்சிகள் தேவை. அதுக்கு நீங்க திமுக அதிமுக போனீங்கன்னா குறிப்பாக நீங்க சமூக ரீதியாக பேச முடியும். ஏன்னா சட்டமன்றத்தில் நீங்க உறுதி எடுக்கும் பொழுது சாதியும் மதத்துக்கு அப்பாற்பட்டவனாதான் நீங்க உறுதியேற்க முடியும். அப்ப நீங்க திமுக அதிமுக மற்ற கட்சிகளே நம்ம சமூகங்கள் பயணிச்சாலும் கூட நம்ம சமூகத்துக்கான கோரிக்கையை நாம் எப்படி கொண்டு போக முடியும், அந்த கட்சி தலைமையை நம்ம அனுப்பியிருக்கிறது. அப்ப நமக்கான சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பதற்கு, பொதுவெளியில குரல் கொடுப்பதற்கு நமக்கான ஒரு அரசியல் கட்சி தலைமை தேவை. அந்த அரசியல் கட்சி ஏன் புதிய நீதி கட்சியை நான் முன்னெடுக்க கூடாது என்பதுதான் நான் ஒரு விடையா வைக்கிறேன். அது உறவுகள் சிந்தித்து முழுமையா ஒத்துழைப்பு கொடுக்கலாம். வலுவான கட்டமைப்பு தமிழ்நாட்டை உருவாக்குவோம். நமக்கான அரசியல் தலைமை கட்டமைப்போம். ஒன்று திரண்டாதான் அதை என்னைக்குமே தட்டினாதான் திறக்கும். நம்ம அரசியல் கட்சிகள் தலைமை நோக்கி தட்டணும்னா பலத்தை காமிக்கணும். எப்பயுமே அரசியல்வாதி உங்களுடைய பலத்தையோ பணத்தையோ சந்திக்க மாட்டான், உங்களுடைய தலைகளை தான் எண்ணுவான். அப்ப அந்த தலைகள் ஒன்றுமுகமா இருந்தா மட்டுமே நம்ம அரசியல் நம்முடைய கோரிக்கைகள் அந்த செவி கொடுக்கும், நமக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இன்னைக்கு வட மாவட்டங்களை நீங்க பாத்துக்கலாம், ஒரு குறிப்பிட்ட சபையில் செல்வா எல்லா கட்சிகளையும் மாவட்ட செயலர் அவங்க தான் இருக்காங்க. அரசியல் கட்சிகளாகட்டும் எதிர்கட்சிகளாகட்டும் எல்லா கட்சிகளையும் மாவட்ட செயலர். என்ன காரணம், ஒரு முகாம் என்னன்னாங்க சுயேட்சையாக அவருடைய வளத்தை 31 லட்சம் பேர் நிர்வகிச்சாங்க ஒரு சுயேட்சையா. அப்ப அந்த அரசியல் கட்சி பயப்படுது. ஏன் நம்ம அதே சமூகத்துடைய எண்ணிக்கை பலத்தோட நாம இருந்தும் ஏன் நம்மளால அதை பெற முடியலைன்னா நம்மளோட ஒற்றுமை இல்லைங்கிறதான் காரணம். அதை உணர்ந்து கொண்டு சமூகம் வருகாலங்களையாவது ஒன்று சேர்ந்து நமக்கான பிரயத்தனை பெண்டெடுக்கிறது தான் இந்த நிகழ்வுடைய கோரிக்கையா வச்சிருக்கு. அடுத்த நிகழ்வுல இந்த அரசியல் கட்சி சார்பாக ஒவ்வொரு பகுதிகளிலையும் குறிப்பா அண்ணன் அவர்கள் கூட்டங்கள் போட்டு உங்களுக்கு விரிவா பேசுவாங்க. அடுத்தடுத்த முன்னெடுப்புகள் அந்த பகுதியில செயல்படுகிற சங்கங்கள் நீங்க சங்கங்களை நடத்துங்க. உங்க சங்கத்துல ஒரு புதிய நீதி கட்சிக்காக உங்க சங்கத்துல நீங்களே தேர்ந்தெடுத்து அந்த அமைப்பு கொடுத்தீங்கன்னா இதை தமிழ்நாடு கூட கட்டமைப்பு நமக்கான அரசியல் கட்சியா முன்னெடுப்பதற்கு உதவியா இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு இங்கு வருகின்றிருக்கிற அனைத்து அமைச்சர்களுடைய வருகை வேண்டும் என்று நன்றி.